கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாள்லையும் நம்ம பார்க்க போகிற வசனம் என்னன்னு பார்க்கலாமா? ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரத்துல வசனம் 6, கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். இது முதல் பகுதியில் இருக்கு, அந்த வசனத்தோட ஃபர்ஸ்ட் போர்ஷன்ல இருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அதிகாரத்திலேயே 4வது வசனத்திலேயும் எப்படி போட்டிருக்குன்னா, கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, என்னை தேடுங்க. என்ன தேடுங்க? இந்த வேத புஸ்தகம் கையில கொடுத்தாச்சு, என்ன தேடுங்க, தேடிட்டே இருங்க, வாசித்துட்டு இருங்க, கண்டுபிடிங்க, என்ன கண்டுபிடிங்க அப்படின்னு அவர் சொல்றாரு பாருங்க. அப்படி செய்யும்போது நீங்க பிழைப்புக்கான காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லி தருவேன்னு சொல்றாரு. ஸோ இட்ஸ் அ இன்ஸ்ட்ரக்ஷனல் புக். இது இன்ஸ்ட்ரக்ஷன் தான், புக் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எதை விடணும், எதை பிடிச்சிக்கணும், எல்லாமே இதில் கற்றுக் கொடுக்குறாரு ஆண்டவர். ஸோ அவரை தேடுறதுன்னா எங்கே போய் தேடுறது? அவர் எங்கேயோ ஒளிஞ்சிட்டு நம்ம போய் தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி கிடையாது. அவர் இந்த வசனங்களுக்குள்ள தான் இருக்காரு. ஸோ வேதத்தை நம்ம அதிகமாக தியானிச்சு, அதிகமாக நம்ம அந்த சூப்பர்ஃபிஷியல் லெவலில் வாசித்துட்டு போகாம வேத வாக்கியங்களை நம்ம என்ன பண்ணணும், தியானிக்கணும். only when we meditate we can really see God. We can really we are seeking God this way and we can reach him. அவரை தேடும் பொழுது நம்ம அவர்கிட்ட நெருங்க முடியும். அவர் அதுக்கான பிழைப்புக்கான ஒரு வழியை நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. நீ பிழைச்சிக்குவ, நீ செத்து போக மாட்ட, நீ சீக்கிரத்துல எல்லாத்தையும் இழந்து போய் ஒன்றும் இல்லாம இருக்க மாட்ட, நீ பிழைப்புக்கான காரியங்களை நான் உனக்கு கொடுப்பேன்னு சொல்றாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இதை இன்னும் கூட நம்ம அப்படியே வாசிச்சுட்டு போனா பாருங்க, நியாயத்தை எட்டியாக மாற்றி நீதியை தரையிலே விழப்பண்ணுகிறவர்களே அவரை தேடுங்கள். ஸோ யாரை இவர் தேடுங்கள் சொல்றாருன்னா, நம்ம எல்லாரையும் தான் தேடுங்கள்னு சொல்றாரு. ஸ்பெசிஃபிக்கா இங்க நியாயத்தை எட்டியாக மாற்றி நீதியை தரையிலே விழப்பண்ணுகிறவர்களே அப்படின்னா பாருங்க, நீதி நியாயம் இல்லாத ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ செஞ்சதெல்லாம் துரோகம், செஞ்சதெல்லாம் அநியாயம். நீதியை எட்டிக்காய மாதிரி, நியாயத்தை எட்டிக்காய் மாதிரி எட்டி கசக்கும், நியாயமே இல்லாம பேசுறாங்களேன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த நியாயக்கேடு செய்யறவங்க. அதுக்கப்புறம் நீதியை தரையிலே விழப்பண்ணுகிறாங்க. அது அவ்வளவுதான், இதுக்கு மேல ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு நீதியே இல்லாம பேசுவாங்க. இப்படி நியாயக்கேடு பண்றவங்க, நீதியே இல்லாம செய்யறவங்க, அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்றாங்க, நீங்க ஆண்டவரை தேடுனீங்கன்னா நீங்க கண்டடைவீங்க, நீங்க தேடுனீங்கன்னா பழிச்சுக்குவீங்க, தேடுனீங்கன்னா உங்களுக்கு பிழைப்புக்கான காரியங்களை நான் செய்வேன். ஆனா நீங்க அதை விட்டுட்டு உங்களோட வழிகள்லயே, தீய வழிகள்ல, மோசமான வழிகள்லயே போனீங்கன்னா உங்களுக்கு என்ன பிழைப்பு இருக்கும்? உங்களுக்கு தீங்கு தான் வரும். இந்த 6ஆம் வசனத்துல பின்பகுதியை பார்த்தா அந்த தீங்கு என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள், இல்லாவிட்டால், பாத்தீங்களா, நீங்க அவரை தேடாம வேற என்னத்தையோ தேடிட்டு அநியாயத்தை தேடுறீங்க, நியாயக்கேடை தேடுறீங்க, நீதி இல்லாத ஒரு வாழ்க்கையை தேடுறீங்க. இப்படி போகிறவங்களுக்கு என்ன ஆகும்னா, இல்லாவிட்டால் பெத்தேலில் இருக்கிற ஒருவராகிலும் அவிக்கப்படாத அக்கினி யோசேப்பின் வீட்டில் பற்றி அதை பட்சிக்கும். இங்க சொல்லி இருக்கிற வசனத்தை பார்க்கும்போது கொஞ்சம் பயங்கரமா இருக்குல்ல. ஸோ அது ஒரு தீமையே செஞ்சுட்டு போறவங்களுக்கு முடிவு என்னதான் இருக்கும்? இந்த மாதிரி அக்கினியில போய் விடுவாங்க. அது என்னது? அது நரகம் தான். இறுதி அவங்களுக்கு நரகம். கொள்ளையடிச்சுக்கிட்டே இருக்கான் ஒருத்தன், கர்த்தரை தேடல. எவ்வளவோ ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகள் மூலமா கர்த்தரை பத்தி சொல்லிட்டே இருப்பாரு. ஆனா அவங்களுக்கு கர்த்தரை தேடுறதுக்கு ஒரு மனசு இல்லை. அவங்க தங்க வழியிலேயே போயிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. கொள்ளையடிச்சுக்கிட்டே இருக்கான். கடைசியில ஒரு நாள் பிடிபடுவான்ல, ஜெயில தள்ளுவாங்கல்ல. அவன் எடுத்த கொள்ளையெல்லாம் திருப்பி அவங்கிட்ட இருந்து பிடுங்கி கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுப்பாங்க. நீதி நியாயம் செய்வாங்க கோர்ட்ல, நீதிமன்றத்துல. ஆனா இவனை ஜெயில போட்டுருவாங்க. ஆயுள் கைதியா இருப்பான். இல்ல ஒரு கொலைக்காரன்னா அவனை தூக்குல போடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு நீதி சொல்லப்படும். அநியாயம் செய்யறவனுக்கு அநியாயம் தான் வரும். ஆனா நீதி செய்யக்கூடிய, நியாயம் செய்யக்கூடிய மனுஷர்களா நம்ம மாறணும்.
நம்ம கர்த்தரை தேடணும். கர்த்தரை தேடும் பொழுது நம்ம கெட்டவங்களா இருந்தா கூட ஆண்டவர் நம்மளை நல்லவங்களா மாத்திடுவாரு. ஆமென். நமக்கு பிழைப்பு கொடுப்பாரு. நம்ம ஒரு காலத்துல உளையான சேற்று மாதிரி இருந்துச்சு, பாவத்துல மடிஞ்சு போய் கிடந்தோம். ஆனா இயேசுவை என்னைக்கு நம்ம சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டோமோ, அவரை எப்ப தேட ஆரம்பிச்சோமோ, இந்த வேத புஸ்தகத்துல அவரை பத்தி என்ன சொல்லியிருக்கு, அவர் யாரு, அவருக்குள்ள நான் யாரு அப்படிங்கறதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுல, ரிசர்ச் பண்றதுல நம்ம உத்தமமா இருந்தோம்னா பிழைப்புக்கு எதுவான எல்லா காரியங்களும் இந்த வேத புஸ்தகத்துல இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்ற வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு செய்யணும்னா நம்மள மாதிரி சந்தோஷமா இருக்கிறவங்க யாருமே இருக்க முடியாது. நம்மள மாதிரி ஒரு கண்டென்ட்மெண்ட், அதாவது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை இருக்காது. திருப்தியே இல்லாம இருப்பாங்க. நிறைய பேர் பணம் பணம் பணம்னு அலைவாங்க, டே அண்ட் நைட் வேலை பார்ப்பாங்க. ஆனா ஒரே நாள்ல திருடே எடுத்துட்டு போயிடுவான். என்ன ஆகும்? அவங்க லைஃப் மிஸ்ரபிளா இருக்கும். எல்லாம் போச்சு, கடன் பட்டு ஒரு ஃபேமிலி எல்லாம் தற்கொலைக்கு ரெடியா போனாங்க. அவ்வளோ பயங்கரமான சூழ்நிலைகள் ஆயிடும். ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு வேதம் சொல்லுது. 34வது சங்கீதம் 10வது வசனத்துல பாருங்க, சிங்க குட்டிகள் பட்டினியாய் கிடைக்கும். சிங்க குட்டிகளுக்கு பட்டினி, சாப்பாடே இல்லை. ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அதுதாங்க பிழைப்பு. ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னா எல்லாம் கிடைக்கும், ஒரு குறை கூட இல்லை. இன்னைக்கு என் வாழ்க்கையில ஒரு குறை கூட இல்லை. ஏன்னா நான் தேடுறேன், ஆண்டவரை தேடுறேன், டெய்லி பைபிள் வாசிக்கிறேன். இதுல உள்ள அர்த்தம் என்னங்கிறத கமெண்ட்ரிஸ் மூலமா, டிக்ஷனரிஸ் மூலமா என்னென்னமோ வச்செல்லாம் தேடி பார்த்து அவரை கண்டுபிடிக்கிறேன். அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார், என்னோட பேசுறாரு, எனக்கு சில காரியங்களை இதை செய், இதை செய்யாத சொல்லி கொடுக்குறாரு. அருமையா இருக்கு லைஃப் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப கண்டென்டடா இருக்கிறேன். சாட்டிஸ்ஃபேக்டரி லைஃப் இது மாதிரி கிடைக்காது எல்லாருக்கும். ஆனா எல்லாரும் ஆண்டவரை தேடுனாங்கன்னா நிச்சயமா கிடைக்கும். அதுக்கு நான் வவுச் பண்றேன், நிச்சயமா கிடைக்கும். கர்த்தர் சொன்ன வாக்கு மாறாதவர், அவர் எல்லாவற்றையும் கொடுப்பாரு.